$5,832 கோடி. இது ஒரு திருட்டு மட்டுமல்ல, இது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிரைம். ஒரு அமிக்கஸ் குரிய ரிப்போர்ட், அதாவது கோர்ட் நியமிச்ச இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட்டோடைய ரிப்போர்ட்ல கன்ஃபார்ம் ஆன ஒரு கிரைம். 88 லட்சம் மெட்ரிக் டன் மணல் இல்லீகலி டிரான்ஸ்போர்ட்டட். 200க்கும் அதிகமான ஜேசிபி ட்ரக்ஸ் சீஸ் செய்யப்பட்டது. 34 லொகேஷன்ஸ்ல சிபிஐக்கு இணையான இடி எனப்படும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டு நடந்தது. 6 மாவட்டங்கள். இதெல்லாம் எந்த கவர்மெண்ட்ல நடந்துச்சுன்னு தெரியுமா? அதே கவர்மெண்ட் தான் இன்னைக்கு தற்போதைய அரசு ஒரு மைனாரிட்டி அரசு என்றும், அந்த மைனாரிட்டி அரசின் ஸ்டெபிலிட்டி பற்றி பேசு. இன்னைக்கு நாம ஒரே ஒரு விஷயம் பேசணும், ப்ரூஃப், ஆதாரங்கள். ஒரு பேசிக் விஷயம் புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சேறு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆங்கிலத்தில் சில்ட் அப்படின்னா என்ன? ஒரு ஏரி இருக்கு, ஒரு ஆறு இருக்கு, மழை வருது, மழை தண்ணி பல திசைகளில் இருந்து மண்ணை கொண்டு வருது. அந்த மண் ஏரியோட அடியில படியுது. 1 வருடம், 2 வருடம், 10 வருடம், 20 வருடம்னு பல வருடங்களாக படிஞ்சு ஏரியோட ஆழமே போயிடுது. சோ தண்ணி ஸ்டோர் ஆகல. கோடை மழை வந்தா வெறும் 2 மணி நேரத்துல ஓவர்ஃப்ளோ ஆகுது. சோ இந்த படிஞ்ச மண்ணுக்கு பேர் தான் சேறு, சில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எடுத்தா ஏரி ஆழமாகும். எடுத்த அந்த மண்ணை விவசாயி வயல்ல போட்டா அது இயற்கையான உரமாகும். இட் இஸ் a natural fertilizer. ஒரே ஒரு ஆக்ஷன்ல ஏரியும் காப்பாற்றப்படுது, விவசாயியும் காப்பாற்றப்படுறார். இப்ப ஒரு நம்பர் சொல்றேன், 40,000 40,000 தமிழ்நாட்டில் இருக்கிற ஏரிகளும் குளங்களும் 40,000 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மொத்த இந்தியாவின் டேங்க் இரிகேஷன்ல தமிழ்நாடு மட்டுமே 40%. ஒரே ஒரு மாநிலம் 40%. ஆனா இந்த 40,000 ஏரிகளும் இப்ப என்ன நிலையில் இருக்கு? சேறு நிரம்பி இருக்கு. தண்ணீர் ஸ்டோர் ஆகாம வறண்டு போய் கிடக்கு. மான்சூன் வந்தாலும் விவசாயிகளுக்கு தண்ணி போகல. இது ப்ராப்ளமா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது காலமாக செய்யப்படும் ஒரு கிரைம். இந்த கிரைமுக்கு எதிராக நேற்று இரவோடு இரவாக தாவேகா கவர்மெண்டுடைய முதல் 10 நாளிலேயே செய்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் மிட் நைட் தமிழ்நாட்டின் தலைமை செயலகத்தில் ஒரு ஆர்டர் சைன் ஆச்சு. நள்ளிரவு அறையில் இருந்தது சிஎம் விஜய், பினான்ஸ் மினிஸ்டர் KA செங்கோட்டையன், ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் N ஆனந்த், சீஃப் செக்ரட்டரி M சாய்குமார். நேரம் நள்ளிரவு. அந்த ஆர்டர் என்ன சொல்லுது? இந்த 40,000 ஏரிகளிலும் குளங்களிலும் சேற்றை எடுத்து விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கணும். மண்பானை தயாரிக்கக்கூடிய குயவர்களுக்கு இலவசமாக கொடுக்கணும். இ-சேவை போர்ட்டல்ல அப்ளிகேஷன் இரவோடு இரவாக ஓபன் ஆகியிருக்கு. அந்தந்த கிராம தாசில்தார்களுக்கு டெட்லைன் வெறும் 10 நாள். அரசு அமைப்புகளின் வழக்கமான பார்க்கலாம் என்ற டெட்லைன் கிடையாது. 10 நாள் ஹார்ட் டெட்லைன். ஒரே ஆர்டர்ல 3 பேருக்கு பெனிஃபிட். விவசாயிக்கு மண், உரம், அதுவும் ஃப்ரீ. குயவருக்கு ரா மெட்டீரியல் ஃப்ரீ. ஏரிக்கு ஆழம் திரும்ப வருது. நெக்ஸ்ட் மான்சூனுக்கு 40,000 ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் தயார். இது ஒரு சாதாரண ஆர்டர் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ட்ராப். யாருக்கு ட்ராப்? கொஞ்சம் பொறுங்க. ஒரு கேள்வி, மணல் கொள்ளையை யாராவது கண்ட்ரோல் பண்றீங்களா? இந்த கேள்வியை கடந்த கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருந்தா என்ன பதில் வந்திருக்கும்? முதல்ல சாண்ட், மணல்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ரிவர்ல, ஏரியில, கடற்கரையில இருக்கிற மண்ணும் கல்லும் கலந்த ஒரு மெட்டீரியல் மணல், சாண்ட். பில்டிங் கட்டணும்னா வேணும், ரோடு போடணும்னா வேணும். தமிழ்நாட்டில் சாண்ட் பிசினஸ், மணல் வியாபாரம் ஆண்டுக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய். இதை யாரு கண்ட்ரோல் பண்றாங்க? கவர்மெண்ட் இல்ல, ஒரு பொலிட்டிக்கலி கனெக்டட் கூட்டம். இவங்க அரசிடமிருந்து ஒரு கண் துடைப்பு பெர்மிஷனை வாங்குவாங்க. ஆனா அனுமதி கொடுத்த அளவை விட பல 100 மடங்கு அதிகமாக மணலை எடுப்பாங்க. எனவே ரிவர் பெட் அழியுது, லேக் பெட் அழியுது, கிரவுண்ட் வாட்டர் சுத்தமாக போயிடுது. சுற்றி இருக்கக்கூடிய பல 100 கிராமத்துல குடிநீர் இல்லாம போகுது. ஆனா இந்த அழிவை பற்றி யாராச்சும் கவலைப்பட்டாங்களா? யாராச்சும் கேட்டாங்களா? இல்ல. ஏன்? ஸ்டாலின் கவர்மெண்ட்ல வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்டை யார் பார்த்துக்கிட்டது? அமைச்சர் துரைமுருகன். அதே துரைமுருகனுடைய மகன் கதிர் ஆனந்த், வெள்ளூர் MP, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இதே இந்த துரைமுருகன் வீட்டுல இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டு பண்ணுது. அவர் வீட்டுல வெறும் 10 லட்சம் ரூபாய் மட்டும்தான் கேஷாக சீஸ் பண்ணுறாங்க. ஆனா அவருடைய உதவியாளர் வீட்டுல ரூபாய் 11 கோடி 55 லட்சம் சீஸ் பண்றாங்க. தன்னோட கையில் இருக்கிற அதிகாரத்தை வச்சு மணல் கொள்ளைக்காரன் என்ற பெருமை உள்ள சேகர் ரெட்டிக்கு குவாரி கான்ட்ராக்ட் கொடுத்தாருன்னு அலிகேஷன் வெளிவருது. உடனடியாக இடி என்ன பண்ணுச்சு? 2023 34 லொகேஷன்ஸ், 6 மாவட்டங்கள், மணலை திருடி ஸ்டோர் பண்ணுற 8 மணல் கிடங்குகளை இடி சீல் வச்சுச்சு. என்ன கண்டுபிடிச்சாங்க? போலியான சேல் ரிசீட்ஸ்,
ஏமாற்று வரி கணக்குடன் பேமெண்ட்டுக்கான QR கோட்ஸ், பினாமி கம்பெனிஸ், 200க்கும் அதிகமான JCB ட்ரக்ஸ் அட்டாச் பண்ணாங்க. மொத்தம் ரூபாய் 130 கோடி மதிப்பில் சொத்துக்களை அந்த இரவே தடை செய்யப்பட்டது. உடனே ஸ்டாலின் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? ஈடியோடைய சம்மன்ஸை கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணுச்சு. சாண்ட் மைனிங்க, மணல் கொள்ளையை ஈடி இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாதுன்னு ஆர்கியூமெண்ட். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸை ஈடி கூப்பிட்டா போகக்கூடாது என்று சொல்லி கட்சி தலைவர்கள் கட்டாயப்படுத்தியதாக அலகேஷன். சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது? கேவலியர் அப்ரோச். மெட்ராஸ் ஹைகோர்ட் CBI விசாரணைக்கு ஆர்டர் போட்டது. அமிக்கஸ் குரிய ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்ல கன்ஃபார்ம் ஆனது தமிழ்நாட்டு மக்களுக்கு ரூபாய் 5832 கோடி ரூபாய் இழப்பு. 88 லட்சம் மெட்ரிக் டன் சாண்ட் கொள்ளையடிக்கப்பட்டு இல்லீகலி டிரான்ஸ்போர்ட்டட். கோர்ட் சொல்லுது கொல்யூஷன், கரப்ஷன் அண்ட் கானிவான்ஸ் among political figures, executive authorities and private mining leases. இந்த வார்த்தைகளை நான் சொல்லல ஃப்ரெண்ட்ஸ், நீதிமன்றம் சொல்லுது. கேஸ் இன்னும் கோர்ட்ல இருக்கு. சோ இப்ப CM விஜய் அவர்களின் மிட் நைட் ஆர்டர்ல ஒரு ஸ்பெசிபிக் லைன் இருக்கு. எந்த ஏரியில இருந்து எந்த குளத்திலிருந்து சேறு எடுக்கலாம்னு மாவட்டத்தின் கலெக்டர் முதலில் பத்திரிகையில பப்ளிஷ் பண்ணணும். ஏன் பத்திரிகையில பப்ளிஷ் பண்ணணும்? தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கும் இந்த 40,000 ஆறுகளிலும் குளங்களிலும் ஏரிகளிலும் யாராவது ஏதாவது பவர் அல்லது பெர்மிஷன் என்ற பெயரில் சேறு அள்ளி எடுப்பதற்கு பதிலாக வேறு மெட்டீரியல் எடுக்க வந்தா, நீ இந்த ஏரியில சேறு எடுக்க பெர்மிஷன் வாங்கினியா, பத்திரிகையில உன் பேர் இருக்கா அப்படின்னு பொதுமக்கள் வெரிஃபை பண்ணி கேட்கலாம். எனவே இப்ப இரவோடு இரவாக தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கு திடீர்னு ஒரு ரெக்கார்டு இருக்கு, திடீர்னு ஒரு ப்ரூஃப் சிஸ்டம் இருக்கு. முன்னாடி இந்த ப்ரூஃப் இல்லாம சாண்ட் மாஃபியா தினமும் லாரியாக எடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருந்தாங்க, யாரும் கேட்கல. இப்ப இந்த இரவோடு இரவாக வெளிவந்திருக்கக்கூடிய புதிய ஆர்டர் வழியாக பொதுமக்களே கேட்கலாம். ஸ்டாலினுடைய அரசுல வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்ட்ரியோட வீட்ல ரெய்டு நடந்துச்சு. இன்னைக்கு தாவேகா கவர்மெண்ட்ல வாட்டர் ரிசோர்சஸ் ஸ்கீமோடைய பெயர்ல லாரி வந்தா அந்த நபரின் பெயர் சேறு அள்ளுறதுக்கே இருக்கக்கூடிய லிஸ்ட்ல இருக்கான்னு பொதுமக்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கே CM விஜய் அவர்கள் நள்ளிரவில் ஒரு புது ஆர்டர் போட்டிருக்கிறார். இந்த இரண்டையும் கம்பேர் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு லீகல் ட்ராப். தமிழ்நாட்டில் 60 வருடமாக இருக்கக்கூடிய சாண்ட் மைனிங் மாஃபியா மேல போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லீகல் ட்ராப். இது இந்த புதிய லீகல் ட்ராப்ல கோர்ட்டும் பொதுமக்களே, காவலாளியும் பொதுமக்களே. இப்படிப்பட்ட நேரத்தில் ஸ்டாலின் தாவேகா அரசை கவிழ்க்க திட்டம் போட்டு விட்டதாக ஆதாரங்கள் வெளியாகும். தாவேகா கட்சி கிட்ட 107 சீட்ஸ் இருக்கு. மெஜாரிட்டிக்கு 118 சீட்ஸ் வேணும். கேப் 11 சீட்ஸ். இந்த 11 சீட்ஸோடைய கதை தான் இப்ப தமிழ்நாட்டுடைய மொத்த அரசியலும். அவுட் சைட் சப்போர்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் நடக்கு. ஆனா அவுட் சைட் சப்போர்ட்னா என்ன? நாங்க சப்போர்ட் பண்றோம், ஆனா எது வரைக்கும் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்கள் சொல்லுற வரைக்கும். ஆட்சியின் டைமிங் யாருடைய கையில இருக்கு? அப்போசிஷன் கையில இருக்கு. டிவிக்கே ரூல் பண்றாங்க, ஆனா கிளாக் அப்போசிஷன் கையில். இது ஒரு ஸ்ட்ரக்சரல் வீக்னஸ். CM விஜய்க்கும் இது தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும். நாமும் இதை தெரிஞ்சுக்கணும். நேத்து MK ஸ்டாலின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. மைனாரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஸ்டெபிலிட்டி பற்றி பேசுறாரு. ஸ்டாலின் இந்த மாதிரியான விஷயங்களை கேஷுவலா பேச மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் சொன்னதை கொஞ்சம் ப்ராசஸ் செஞ்சு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அவர் சொல்றாரு, உங்க கவர்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு, அது என்னுடைய கையில இருக்கு, அதை நீங்க மறக்காதீங்க விஜய் அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்படி பேசுறது அவர் டெமோக்ரஸிக்கே செய்யக்கூடிய எச்சரிக்கை. இது ஒரு வார்னிங். இதே இந்த வார்னிங் கொடுக்கிற அவருடைய கவர்மெண்ட் தான் ரூபாய் 5832 கோடி ரூபாய் சாண்ட் ஸ்கேம்ல கோர்ட்ல நிக்குது இன்னைக்கு. இப்படி டாஸ்மாக் விஷயத்துல பல கோடி மாஃபியா ஸ்கேம் நடந்திருக்கு. யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு அதிசயமான எக்ஸாம்பிள் இருக்கு. குடிமரா மத்து என்ற திட்டம் பல 100 ஆண்டுகளாக இந்திய வரலாற்றில் இருந்திருக்கு. அதே அந்த குடிமரா மத்து ஸ்கீமை ADMK கட்சி 2017ஆம் ஆண்டுல 16,000 இரிகேஷன் டேங்க்ஸ் ரெஸ்டோர் பண்றதுக்கான திட்டத்தை தொடங்குச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் கவர்மெண்ட்ல டீசில்ட்டிங், அதாவது ஏரி தூய்மை என்ற பெயரில் சேறு அள்ளுவதற்காக 647 ப்ராஜெக்ட்ஸ் ரூபாய் 6,510 கோடி ரூபாயில
டெல்டா ரீஜன்ல ஒதுக்கப்பட்டது. ஆனா அதே டைம்ல வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்ல சாண்ட் ஸ்கேம், மணல் கொள்ளை, ரூபாய் 5832 கோடி. இந்த கேஸ் இன்னைக்கும் கோர்ட் ரெக்கார்ட்ல இருக்கு. ஒரு பக்கம் ஏரியை சரி பண்ண திட்டம் அறிவிப்பதாக சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் அந்த திட்டத்தை பயன்படுத்தி மணல் கொள்ளை செய்யப்பட்டிருக்கு. இது எந்த கவர்மெண்ட்ல நடந்துச்சு? ஏடிஎம்கே அரசுலையும் நடந்துச்சு, டிஎம்கே அரசுலையும் நடந்துச்சு. ஆனா இப்ப தாவேகா வந்திருக்கு. அதே டிராப்ல விழுவாங்களா? அதுதான் கேள்வி. திருவள்ளுவர் சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ், அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை, அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. நல்ல ஆட்சி என்பது பாராட்டு கிடைக்கும் போது கிடையாது, மாறாக பழி வராம இருக்கும்போது தான் நல்ல ஆட்சி. 40,000 ஏரிகளிலும் குளங்களிலும் பழி வராம டீசில்ட்டிங் நடக்குமா? அதுக்கான பதிலை இந்த 40,000 ஏரிகள் விரைவில் சொல்லும். பத்திரிகையில் போடக்கூடிய புதிய டீசில்ட்டிங் லிஸ்ட் சொல்லும். மணல் லாரி அந்த புதிய லிஸ்ட்ல இருக்கான்னு கேட்கும்போது அதற்கு ஒரு பதில் வரும் பாத்தீங்களா? அதுதான் உண்மை என்னன்னு சொல்லும். அதுதான் இப்ப தாவேகா கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு உண்மையான டெஸ்ட். இது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit, and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும், my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்குங்க, my dear friends, because it's very, very important. Thank you.